ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நகர கூட்டுறவு வங்கி எத்தகையவருக்கு கடன் வழங்கும்? சிறு வணிகர்கள், தனியார் வணிகம், சம்பளம் பெறுபவர், கடன் அனைத்தும். ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவானது? 1935ஆம் ஆண்டு. இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1912ஆம் ஆண்டு. கடன் வழங்கும் சங்கங்கள் எத்தகைய அலுவலக அமைப்பு முறையை பெற்றுள்ளது? கூட்டு அமைப்பு துறை. கூட்டுறவு சங்கங்களில் வைப்புகள் மீதான வட்டி தொகையை நிர்ணயம் செய்வது பதிவாளர். நபார்டு தேசிய வேளாண் வங்கி மறு அமைப்பு தொடர்புடைய குழு சிவராமன் குழு. முதலில் கூட்டுறவு நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எப்போது? 1904ஆம் ஆண்டு. கூட்டுறவு என்பதை அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திட்டது இங்கிலாந்து. கூட்டுறவு இயக்கங்கள் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் பொழுது தொழிற்புரட்சி. கொள்முதல் அடிப்படையில் லாபம் பகிர்ந்தளிப்பது நுகர்வோர் கூட்டுறவு. ராக்டேல் என்ற பெயர் எதை குறிக்கிறது? ஒரு இடம். ராக்டேல் சங்கம் என்பது நுகர்வோர் கூட்டுறவு. கூட்டுறவு என்பது சமுதாய மற்றும் பொருளாதார அமைப்பு. வேளாண் கூட்டுறவு முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? ஜெர்மனி. மக்கள் வங்கி வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர்? மிஸ்டர் எச். டுப்பர்நெக்ஸ். தனிப்பட்ட கூட்டுறவு அமைப்பு எத்தகைய வகையானது? சீட்டு கம்பெனி, நிதி நிறுவனம். கீழ்கண்ட இனங்கள் வேளாண் கடன் சமநிலையை நிர்ணயம் செய்வது? பதில், இவைகள் எதுவுமில்லை. ரைபிசன் சங்கத்தின் முக்கிய சிறப்பியல்புகள் அல்லாதது நுகர்வதற்காகவே கடன்கள் அனைத்தும். கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் பொறுப்பு என்பது எவ்வளவு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. கூட்டுறவுகளில் அரசு தலையீடு என்பது இந்தியாவை பொறுத்த அளவில் மாநில அரசு, மேற்பார்வை, தணிக்கை மற்றும் அரசு அதிகாரிகள். சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.